ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இப்போ என்னோடய 8th வெட்டிங் ஆனிவர்சரி போச்சு இல்லைங்களா, அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான். இந்த 8 வருஷத்தில் இவ்வளோ மோசமான ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி நான் செலிப்ரேட் பண்ணதே இல்லை. ஏன்னு நான் சொல்கிறேன், கேளுங்க. மார்னிங் வந்துட்டு நான் எப்போவுமே வருஷம் கோவிலுக்கு போவோம். ஆனால் இந்த வருஷம் நாங்கள் போகவே இல்லை. பசங்களுக்கு ஸ்கூல் இருந்ததால் நாங்கள் போகலை. சரி, ஈவினிங்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அதுவும் இல்லாமல் பைசா சுத்தமாக இல்லை. அதனால் அவர் என்ன சொன்னார்னா, நான் வெளில போயிட்டு பைசா ரெடி பண்ணிவிட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்ம வெளில போகலாம், ஈவினிங்காக போகலாம் அப்படின்னாரு. சரின்னு அவரும் வெளில போயிட்டு ஒரு 1000 ருபீஸ் ரெடி பண்ணிவிட்டு வந்தார். வந்துட்டு என்ன சொன்னார்னா, எப்படி நம்ம 2 பேர் மட்டும் போகலாமா இல்லை பசங்களோட போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், இல்லைங்க நம்ம பசங்களோடவே போகலாம் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு கார் வாங்கிட்டு வந்தார். ஏன்னா நாங்கள் மொத்தம் 6 பேர் இல்லையா, பைக்கில் போக முடியாதுன்னு. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தார். கமல்கிட்ட சொன்னார், நான் உனக்கு ஒரு 500 பெட்ரோல் போடுறேன்டா, நீ என்னை கூட்டிகிட்டு போயிட்டு ரிட்டன் கூட்டின்னு வந்து வீட்டில் விட்டுரு அப்படின்னு சொன்னார். சரி ஓகேன்னு பிளான் பண்ணியாச்சு. மீதி 500 இருக்கிறதுல உங்களுக்கு பஜ்ஜி சுஜ்ஜியெல்லாம் வாங்கி தருவேன், ஆனால் சாப்பாடு நீங்கள் வீட்டிலே சாப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு சொன்னார். சரி ஓகேன்னு சாப்பிட்டாச்சு. பிளானிங் ரெடி ஆகிடுச்சு. கிளம்பலாம், பீச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். சரி, போகிறதுக்கு முன்னாடி அம்மா காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவோன்ட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணோம். மேலே மஞ்சள் டப்பா இருந்துச்சு, டொக்குன்னு விழுந்து மஞ்சள் ஃபுல்லாக கொட்டிக்கிச்சு. என்னடா இது மஞ்சள் கொட்டுதே அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னதுக்கு அவர் சொன்னார், கடவுள் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறாரு, அதனால தான் மஞ்சள் கொட்டுது, இதை பெருசாக நீ எதுவும் எடுத்துக்காத அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்ட்டு கிளம்பி வெளில போயிட்டோம். வீடெல்லாம் கூட்டிகிட்டு வெளில போனால் காரு ஸ்டார்ட் ஆகலை. 1/4 ஹவர் போராடி அதுக்கப்புறமா ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். போயிட்டு கரெக்டாக அரும்பாக்கம் போகணும். போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்க. ஏன்னா நம்பர் பிளேட்டில் ஏதோ 0 ஆட் பண்ணணுமா முன்னாடி. ஓசியில் கார் கொடுக்குறவங்க நம்பர் பிளேட்லாமா சேஞ்ச் பண்ணி தருவாங்க? 1500 1500 போட்டாங்களா. நாங்கள் வச்சுருந்தது 1000 ருபீஸு. அதில் 1500 போட்டால் என்ன பண்ணுறது? ஒரு 500 கடை வாங்கி கட்டியாச்சு. அந்த போலீஸ்கார் ரொம்ப நல்லவர். அவர் சொல்லிட்டார், நீங்கள் இதுக்கு மேலே எங்கே போனாலும் உங்களை பிடிப்பாங்க, நீங்கள் தயவுசெய்து திரும்பி வீட்டுக்கே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு திரும்பி மறுபடியும் வீட்டுக்கே போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரலான்ட்டு திருப்பிட்டோம். வண்டியை திருப்பி வந்தோம்னா கரெக்டாக கோயம்பேடு பிரிட்ஜு இறங்கிட்டு ஒரு ஸ்கூல் வருவாங்க, அது பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த ஸ்கூல்கிட்ட வரும்போது சடனாக ஒரு பிரேக் அடித்தான் கமல். கையில் வச்சுக்கிற ஃபோனெல்லாம் தெரிச்சிடுச்சு, அந்த அளவுக்கு ஒரு பிரேக்கு. சரின்னு என்னன்னு பார்த்தா முன்னாடி ஒரு எருமை மாடு. அந்த எருமை மாடு மேலே இடிச்சிடக்கூடாதுன்னு ஒரு பைக்காரர் பிரேக் அடித்து கார்கிட்ட விழுந்துட்டார் பைக்கோட. கொஞ்சம் அவன் பிரேக் அடிக்கலாம் போய் மேலே ஏற்றிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சா. என்னடா பார்த்தா அந்த எருமை மாடை பார்க்குறதுக்கு யமதர்மனே ஹாய் சொல்லிட்டு போன மாதிரி இருந்தது எங்களுக்கு. அப்புறமா இறங்கி அவன் அந்த விழுந்தவரை தூக்கி ஓரமாக விட்டுட்டு கிளம்பணும். ஆனாலே யாருக்கும் மனசு சரியில்லை. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கமல்கிட்ட சொன்னால், நம்ம மெயின் ரோட்டில் போக வேணாம், ஊருள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேன்னு சொல்லி ஊருள்ள போனோம். அங்கே ஒரு சாய்பாபா கோவில் வரும், அங்கே சாய்பாபா கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போகும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கர், எப்பயும் போகிற ரூட்டு தான், ஆனால் ஸ்பீட் பிரேக்கரில் வண்டி விட்டான். ஜஸ்ட்டு கொஞ்சம் பறந்துட்டு கீழே வந்துட்டோம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரேடியாக போய் சேர்ந்துருப்போம். அந்த அளவில் வண்டி போச்சு. நாங்கள் சொன்னோம், கமல் இங்கே இறங்கி விட்டு நாங்கள் நடந்து திருவற்காடு போயிடுறோம், முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு சேர்ந்தோம். எங்கள் வீட்டுக்காருக்கா செம்ம மைண்ட் அப்செட்டு. ஏன்னா வச்சனுக்கு 1000 ருபீஸ் செலவு பண்ணி 1000க்கு மேலேயே 1500 செலவு பண்ணி 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. போயிட்டு அலைஞ்சி திரிஞ்சு வந்தது தான் மிச்சம். ரொம்ப மோசமாக போச்சு, என்ன சொல்கிறது. அதுக்கப்புறமா ஒரு கேக் மட்டும் வாங்கி வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு முடிச்சிட்டோம். இதுக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த மஞ்சள் கொட்டணும் அப்போவே வீட்டிலே வாயை மூடிட்டு உட்காந்துருக்கணுமோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சு? சொல்லுவாங்கள்ல, கடவுள் நம்மளுக்கு எதனா பிரச்சனை வரப்போகுது நான் முன்னாடியே அறிகுறி காமிப்பாங்கன்ட்டு, அது மாதிரியோ இருக்குமோன்ட்டு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது நடந்த விஷயம் இதுதான். உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.